கடந்த ஆண்டு வீட்டு கடன் வட்டி வந்து ரெப்போ ரேட்ட வந்து கம்மி பண்ணாங்க ஆர்பிஐ. இப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா, எவ்வளவு ரெப்போ ரேட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஆர்பிஐன்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா, கடந்த 2025ஆம் ஆண்டு தான் இந்த ஹோம் லோனுக்கான ரெப்போ ரேட் விகிதத்த வந்து கம்மி பண்ணாங்க. அதில பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதத்தில 6.50 இருந்த அந்த ரெப்போ ரேட் விகிதத்த 6.25 வந்து கம்மி பண்ணாங்க. 25 பிபிஎஸ் வந்து குறைச்சாங்க. அதே மாதிரி ஏப்ரல்ல பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பார்த்தீங்கன்னா 25 பிபிஎஸ் வந்து குறைச்சு 6% வந்து கொண்டு வந்தாங்க. ஜூன் மாசத்துல அதே மாரி 5.50 ஆச்சு. டிசம்பர் மாதத்துல எண்டுல பார்த்தீங்கன்னா 5.25% இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க. வீட்டு கடன் வாடிக்கையாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது பெரிய அளவு வந்து ஒரு சேமிப்பா தான் வந்து இருக்கும். ஏன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொல்றேன். 50,00,000 வந்து கடன்ல வந்து எவ்வளவு வந்து லாபம் வந்து கிடைக்கும்னா, இந்த வீட்டு கடன் எடுத்தவங்களுக்கு 1.25% வந்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கு. ரெப்போ ரேட் விகிதம். 50,00,000 கடனுக்கு உங்க பழைய வட்டி பார்த்தீங்கன்னா 8.5% இருந்துச்சுன்னா, இஎம்ஐ ரூ. 43,391 வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. பழைய இன்ட்ரெஸ்ட்ல. இப்போ புதிய வட்டி ரெப்போ ரேட் கம்மி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 7.25%ல வந்து அவங்களுக்கு கம்மியாயிரும். கம்மியானதுக்கப்புறம் இஎம்ஐ வந்து ரூ. 39,518 வந்து கட்டுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட 1.50% சாரி 1.25 கிட்டத்தட்ட 1.25% வந்து அவங்களுக்கு ரெப்போ ரேட் கம்மியாகும். இதனால மாதாந்திர அவங்களுக்கு சேமிப்பு தொகை எவ்வளோ வந்து லாபம் கிடைக்கும்னா, ரூ. 3,872 வந்து அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஒட்டுமொத்த சேமிப்பு எவ்வளவு கிடைக்கும்னா, ரூ. 9,29,366